ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி என்னோட நைட் ரொட்டீன் ஆஃப்டர் ஒர்க் நைட் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஷாப்பிங், விளாக்ஸ் இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் ஒர்க் முடிச்சு இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக டைம் இப்போது 9 o'clock கிட்ட ஆகுது. ஸோ இப்போ நான் காலையில் லைட்டாக காம்பேக்ட் பவுடர் போட்டு ஐ மேக்கப் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன். ஸோ என்னோடய மற்ற வீடியோஸும் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். அங்கே மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே நைட் ஆர் மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணும்போது தலையை நல்லா டைப் பண்ணி அப்பர் பன் போட்டு ஸ்கின் கேரோ மேக்கப்போ பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் எல்லா ரொட்டீன்லேயும் அப்படி தாங்க இருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது கிளென்சிங், அதாவது கிளென்சர் பாம்னு சொல்லுவாங்க. மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு கிளென்சர் பாம் யூஸ் பண்ணுறேன். இது வாட்டர் பேஸ்லேயே இருக்குது. கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணி நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணுறோம். இதோட ப்ரொசீஜர் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வாஸ்லின் மாதிரி தான் டெக்ஸ்சரில் இருக்கும். நம்ம எங்கே மேக்கப் ரிமூவ் பண்ணுமோ அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணி லைட்டாக ஜென்டிலாக நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா மேக்கப் மெல்ட் ஆகும். அதாவது அந்த பிளாக் கலர் காஜல் லைனர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மேக்கப்பை நல்லா ரப் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வெட் டிஷ்யூ இல்லைனா காட்டன் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ கிளென்சர் மேக்கப் ரிமூவர் பாமை யூஸ் பண்ணுறதா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வைப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வாஸ்லின் டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்னி ஸ்கின்னாக இருந்தால் இந்த மேக்கப் ரிமூவர் பாம் யூஸ் பண்ணாதீங்க. வாட்டருக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அதாவது மைசிலர் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த அளவு பிம்பிள்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மேக்கப் ரிமூவர் இந்த கிளென்சர் பாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி எடுத்துகிறேன். சேம் தான் இந்த சைடு நான் கொஞ்சம் லைனர், காஜல், லிப்ஸ்டிக், லைட்டாக காம்பேக்ட் பவுடர் வேர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அப்படியே நல்லா மெல்ட் பண்ணி அந்த போர்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேங்க. இப்போ எல்லா சைடு நம்ம கழுத்தெல்லாம் மேக்கப் வியர் பண்ணியிருப்போம். அதெல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதை மாதிரி கிளென்சர், அதாவது மேக்கப் ரிமூவர் பாம் யூஸ் பண்ணும் போது நீங்கள் 2 டைம்ஸ்னாச்சு நீங்கள் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேஸ் வாஷ். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது குட் வைப்ஸோட க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு வாட்டி போட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஏன் 2 வாட்டி நான் சொல்கிறேன்னா, இன்கேஸ் அந்த பாமில் உங்களுக்கு ஆயில்னஸாக இருந்துச்சுன்னா 2 டைம் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக போயிடும். ஃபஸ்ட்டே உங்கள் கூட ஷேர் பண்ண மாதிரி நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளமேட்டிக் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். சில பேருக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், சில பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், சில பேருக்கு பஃபினஸ் இருக்கும், சில பேருக்கு ஆக்னி இருக்கும். உங்களோட ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ஏற்ற மாதிரி நைட்டை நீங்கள் அந்த ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கின்னில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பஃபினஸ், டார்க் சர்க்கிள் இருக்குது. அதனால் நான் அண்டர் ஐ ரோல் ஆன் ஃப்ரம் தி பிராண்ட் மாம்ஸ்கோன்ற பிராண்ட்லேருந்து அண்டர் ஐ ரோல் ஆன். இதில் காஃபி ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறதுனால அண்டர் ஐ சர்க்கிள்ஸ், அண்டர் ஐ அந்த ஒரு மாதிரி விங்கிள்ஸாக இருக்கும்ல, அதனால ட்ரீட் பண்ணுறதுனால இந்த அண்டர் ஐ ரோல் ஆன் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹால்பேக் ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதில் லிங்க் எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் அட்டாச் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வைட்டமின் சி சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நைட் யூஸ் பண்ணும்போது கூட நீங்கள் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ளூ நெக்டார்லேருந்து ஒரு க்ளோ, ஒரு நல்லா இந்த ஆயுர்வேதிக் இன்க்ரீடியெலாம் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை தான் இந்த சீரமாக இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். சீரம்லாம் யூஸ் பண்ணும்போது அப்படியே டேப் பண்ணி விடணும். அப்போ தான் சீரமோட எசன்ஸ்லாம் நம்ம ஸ்கின் செல்ஸ்குள்ளே போகும். ட்ராக் பண்ணக்கூடாது. இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். அது ஆல்சோ கையில் சீரம் எடுத்து நல்லா ரப் பண்ணி அப்ளை பண்ணுறீங்க. அது ராங்கான மெத்தட். இது வரையும் நீங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் கரெக்ட் வே டு அப்ளை சீரம். என்னோடய ரெகுலர் பேஸில் நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணும்போது இதை மாதிரி ஜேடி ஆர் காஷாலாம் வச்சு மசாஜ் பண்ணுறது. உங்கள்கிட்ட காஷா ஜேடி ரோல இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபிங்கர் வச்சு நல்லா அண்டரை கிட்ட, இந்த கழுத்துக்கிட்ட, சின் ஜா ஏரியாலலாம் நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த அஸ்டாபெரியிலேருந்து லிப் பாமோடு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க. இது ரொம்ப ப்ளெயினான டிண்ட் ஃப்ரீயான ஒரு லிப் பாமு. நம்ம பீட்ரூட் ஜூஸ் கூட நான் வச்சுருக்கேன். பட் இன்றைக்கி இந்த லிப் பாமே போதும். அதனால் இதை நல்லா ஒரு கோட் கொடுத்துக்குங்க. நீங்கள் மார்னிங் நல்லா லிக்விட் லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. லிப்ஸ் ரொம்பவே ட்ரை ஆகிருக்கும். அதனால் நைட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காகவே லிப் பாம் போட்டுக்கோங்க. லிப் பாம்லேயே நிறைய பிக்மெண்டேஷன், டார்க் பிக்மெண்ட்டான லிப்ஸை கூட ரிமூவ் பண்ணுற மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடிய லிப் பாமும் இருக்குது. இதுவும் அப்படி தான்.
அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல்ப்க்கு கொஞ்சம் லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு ஸ்கின் கேர் மோட்டிவேஷனாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஷேர் பண்ணிங்கன்னு. என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் ஒர்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். கீப் ஸ்மைலிங்.